ரொம்ப அமைதியா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இதனால சிக்கல் மற்ற நாடுகளுக்கு தான். முக்கியமா சொல்லணும்னா ட்ரம்பால எல்லா நாடுகளும் அதிர்ச்சிக்குள்ளாகிறது, பல சிக்கல்களை சந்திக்கிறது அப்படின்னு இருந்தா கூட ட்ரம்ப்பையே அலற விட்டுட்டு இருக்கிறது இப்போ புதின் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. என்ன நடக்குது இப்போ? நாட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? புதின் என்ன பண்ணாரு? இது எப்படி இந்தியாவுக்கு பாதிப்பா மாறப்போகுது அப்படின்றது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்போ என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்ற நேட்டோ நாடுகளுக்கு, முக்கியமாக மேற்கு நாடுகளுக்கெல்லாம் ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அதாவது நீங்க எல்லாருமே இப்போ சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும், அப்படி நடந்தால் மட்டும்தான் உக்ரைன் ரஷ்யா போரை நம்மளால தடுக்க முடியும்னு. இது எதோட எதிரொலியாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரஷ்யாவில் இருந்து போலந்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா போலந்து தரப்புல சொல்றாங்க. ஆனால் ரஷ்யா தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, அது தவறுதலாக அங்கே விழுந்து வந்த ட்ரோன், நாங்கள் உங்கள் நாட்டு மேலே தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்றாங்க. இது கடந்த வாரத்துல நடந்திருக்கு. ஆனா போலந்து சரியா குறிப்பிடுறாங்க, ஒரு ட்ரோன் மட்டும் இங்க வரல, மொத்தம் 19 ட்ரோன்கள் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ட்ரோன்களை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கோம். அதுலயும் சில குடியிருப்பு பகுதிகளில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அங்க தாக்குதல் நடத்தினதுல அங்க சேதமாகி இருக்கு அப்படின்றத தெளிவா போலந்தோட பிரைம் மினிஸ்டர் குறிப்பிடுறாரு. அப்போ இது எந்த இடத்துல சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நேட்டோ நாடுகளுடைய ஆர்டிகிள் படி, சட்ட விதிகள் படி, ஒரு நாட்டு மேல மற்ற நாடுகள், நேட்டோவை சேராத நாடுகள், நேட்டோல இருக்கக்கூடிய நாடுகள் ஏதாவது ஒரு நாடு மேல தாக்குதல் நடத்தினா கூட மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து அவங்க மேல தாக்குதல் நடத்துறதா அதை கருதி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய சட்ட விதிகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம சமிட் நடக்கும்போது இந்த கவலை, பாதுகாப்பு சார்ந்த கவலைகளை எல்லாம் தெரிவிச்சு அதுல எல்லா நாடுகளும் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்றத சொல்லுது. இதுல தான் இப்ப அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ரியாக்ஷன் அப்படின்றது போதுமானதா இருக்கா, நம்பிக்கை தன்மை வாய்ந்ததா இருக்கா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு. இப்ப விமர்சகர்கள் பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிபர் புத்தின், ரஷ்ய அதிபர் புத்தினை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே இப்படிதான் தவறுதலா நடந்துருச்சுன்னு சொல்லுவாரு, இல்ல வெவ்வேறு விதங்கள்ல சின்ன சின்னதா தான் அவர் இந்த மாதிரியான தாக்குதல்களை தொடங்குவாரு. ஆனா அதுக்கு பின்னாடி நிச்சயமா பெரிய மிரட்டல் இருக்கும், பெரிய திட்டம் இருக்கும். அதனால இப்ப அவர் போலந்து மேல நடத்த தாக்குதலை நாம தாக்குதலா தான் யோசிக்கணும், அது ஒரு தவறா நடந்திருக்கும் அப்படின்னு நாம எடுத்துக்க முடியாது அப்படின்னு விமர்சகர்கள் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முறையா ரஷ்யா உக்ரைனை தாக்க தொடங்கினதுல இருந்தே தவறுதலா பார்டர்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மீது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடந்திருக்கு. அது உண்மையிலேயே தவறுதலா தான் நடந்திருக்கு. ஆனா இப்ப பார்க்கும்போது ஒரு ட்ரோன் இல்ல, 19 ட்ரோன்கள் அங்க வீழ்த்தப்பட்டிருக்கு. அப்ப இது ஏதோ ஒரு திட்டத்துக்கான தொடக்கம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா ரஷ்யா தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அந்த ட்ரோன்களால போக முடியும். அப்படி பார்க்கும்போது அது போலந்த இந்த இடத்துல இருந்து தாக்குறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியா டிஃபென்ஸ் வச்சுட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அதிபர் ட்ரம்ப் ட்ரூத் அப்படின்ற சோசியல் மீடியா மூலமா எல்லா நேட்டோ நாடுகளுக்கும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு. கட்டளை அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்வெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நேட்டோ நாடுகள் செயல்பட்டே ஆகணும், நீங்க எல்லாரும் சேர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து யாரெல்லாம் எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்க மீதெல்லாம் நீங்க தடைகள் விதிக்கணும். அதாவது அவங்களுக்கெல்லாம் இப்போ 100% வரி விதிக்கணும். முக்கியமா சீனாவுக்கு 50ல இருந்து 100% வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல அவர் இந்தியாவையும் சேர்த்து தான் சொல்றாரு அப்படின்றது தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50% வரி என்பதை அவங்க விதிச்சிருக்காங்க, நாம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக. ஆனா சீனா மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏற்கனவே சீனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க எண்ணெய் வாங்குறதுக்கும் போருக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க எந்த வகையிலையும் போரை ஊக்குவிக்கல அப்படின்னு ஒரு பதிலும் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட அமெரிக்கா சீனாவுக்கு நேரடியா இன்னும் வரிகள் விதிக்காம எல்லாரும் சேர்ந்து விதிப்போம், அப்ப அமெரிக்காவும் இதுல சேர்ந்து செயல்படும்னு சொல்றாங்க. நானும் ரஷ்யாவும் உக்ரைனுக்குமான போரை எவ்வளவோ முறை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றேன், ஆனா ஒரு சமயம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தயாரா இருக்க மாட்டாரு, மற்ற சமயம் பார்த்தோம்னா ரஷ்ய அதிபர் புத்தின் தயாரா இருக்க மாட்டாரு. இதனால இந்த சிக்கல்கள் என்பது நீண்டுகிட்டே தான் போகுது. நான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாலும் மற்ற யாரோடும் ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது இதுல இருக்கிறதே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ட்ரம்ப் முன்னாடி வைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப் இப்ப இப்படி பேசுறாரே, நீங்க எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்று சேருங்கன்னு சொல்றாரே, இதை நம்பலாமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஜனவரி மாதமும் ரஷ்யா மீது
இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகள், அதாவது போர் தொடங்கினப்ப பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. அதே மாதிரி அடுத்ததா இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு மிரட்டல் விடுத்தாரு. ஆனா செய்யல. மே மாதம் அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் நம்ம வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசினாரு. ஆனா இந்தியாவை தவிர வேற எந்த நாடுகள்கிட்டையும் அவர் இந்த மாதிரியான போக்கை காண்பிக்கல. இப்படி பல முறை ரஷ்யாவை போருக்கு போக முடியாத சூழலுக்கு தள்ளணும் அப்படின்ற நடவடிக்கைகளை எடுப்போம்னு சொல்லி மிரட்டல் மட்டும்தான் தீவிரமா விடுக்கிறாரே தவிர ரஷ்யாவுக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர் செய்யல அப்படின்றது விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. இப்போ இந்த போலாண்ட்ல நடந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் நேட்டோ நாடுகள் எல்லாம் இதுல ஒன்று சேரும் சூழல் உருவாகி இருக்கு. ஏன்னா சில நாடுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம நடவடிக்கை எடுக்கலைன்னா ரஷ்யாவை நாம என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். நிச்சயமா நேட்டோவை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அதிபர் புதின் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களை உங்களுக்கு செய்கிறோம். இப்போ ராணுவ ரீதியாக ஒரு கூட்டமைப்பை அவங்க உருவாக்குறாங்க. ஃபைட்டர் ஜெட்ஸ் கொடுக்குறாங்க, பிரான்ஸ் ரஃபேல் விமானங்களை கொடுக்குறாங்க, அதே மாதிரி வார்ஷிப் கொடுக்குறாங்க டென்மார்க். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் சேர்ந்து அவங்களோட சப்போர்ட்டை போலந்துக்கு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டனும் தங்களுடைய சப்போர்ட்டை சொல்லியிருக்கு. எந்த வகையில் அப்படின்றத குறிப்பிடலை, ஆனாலும் கூட அந்த விவரங்களை பின் நாட்களில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது எங்கே வந்து இறுதியில் முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா இப்ப ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியா அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய நாடா தான் இருக்கு. அதனால இந்தியா மீதும் நீங்க கடுமையான வரி விதிப்பை செய்யணும்னு சொல்லி மேற்கு நாடுகள் எல்லாத்துக்குமே இப்ப ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கும் ஒரு நிலைக்கு இறுதியா வந்து நிற்கிறாரு. அப்போ நாம அமெரிக்கா வரி விதிச்சதுனால மற்ற நாடுகளை மாற்றாக்கருதி வேலைகளை செய்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நாடுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது சைனாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத விட இந்தியாவுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்விக்குறிதான் இப்ப மிக முக்கியமா நிக்குது. ஆனாலும் கூட ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பகத்தன்மையை இந்த முறை கொடுக்கல. காரணம் என்னன்னா, பல முறை மிரட்டல் விடுத்து அதை எதையுமே செயல்படுத்தல. ஒரு காலத்துல ஒபாமாவை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. எப்பவுமே பிளாங்க் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சும்மா மிரட்டல் மட்டும்தான் விடுப்பாரு, ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரு. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் சொல்றதை செய்வேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ வரைக்கும் ரஷ்யா விஷயத்துல அந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கல. அதுவும் அலாஸ்காவில் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்பது நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. ஆனாலும் கூட உக்ரைன்ல ரஷ்யா நடத்தக்கூடிய போர் என்பது இன்னும் தீவிரம் தான் அடைந்திருக்கே தவிர எந்தவித முன்னேற்றமும் பெரிய அளவில் ஏற்படலை அப்படின்றது தான் நிதர்சனமா இருக்கு.